நீதிபதிகள் தீர்ப்பளிப்பதற்கு முன்னர் அமைச்சர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். ஜனாதிபதி உட்பட அமைச்சர்கள் மண்டியிட்டு மன்னிப்பு கோர வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச இந்த கருத்தினை இவ்வாறு முன்வைத்திருக்கிறார். என்னை சிறைக்கு அனுப்புவதாக அமைச்சர் விமல் ரத்நாயக்க குறிப்பிடுகிறார். நீதிமன்றங்கள் வழக்குகளை விசாரித்து நீதிபதிகள் தீர்ப்பளிப்பதற்கு முன்னர் அரசாங்கத்தின் அமைச்சர்கள் தீர்ப்பினை முன்கூட்டியே குறிப்பிடுகிறார்கள். இது நீதிமன்ற அவமதிப்பு இல்லையா? ஜனாதிபதி உட்பட அமைச்சர்கள் அனைவரும் நீதிபதிகள் முன்னிலையில் மண்டியிட்டு மன்னிப்பு கோர வேண்டும் என தேசிய சுதந்திர முன்னணி தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் உள்ள தேசிய சுதந்திர தின முன்னணியின் தலைமை காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். திரைசேரியால் செலுத்தப்பட்ட $2.5 மில்லியன் மோசடி செய்யப்பட்ட விவகாரத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட திரைசேரியின் மேலதிக பணிப்பாளர் உயிரிழந்திருக்கிறார். அது தற்கொலை என்று தற்போது குறிப்பிடப்படுகிறது என்பதாக விமல் வீரவன்ச கூறியிருக்கிறார். எனவே இந்த அரசாங்கத்தின் தவறான தீர்மானங்களினால் அரசு உத்தியோகத்தர்கள் தான் பலியாகிறார்கள். அமைச்சரவை எடுத்த தீர்மானங்களினால் அரசு உத்தியோகத்தர்கள் தான் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் தீர்மானம் எடுத்த அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு எதிராக எவ்வித நடவடிக்கைகளும் இதுவரை எடுக்கப்படவில்லை. இந்த மோசடி காலத்தில் மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க பற்றி ஆளுந்தரப்பு பேசுவதில்லை, எதிர்க்கட்சியும் பேசுவதில்லை. ஐக்கிய மக்கள் சக்தியின் பொருளாதார நிபுணரான ஹர்ஷடி சில்வாவும் இதை பற்றி பேசுவதில்லை. கடந்த ஆண்டு செப்டம்பர் முதல் டிசம்பர் வரையான காலப்பகுதியில் வெளிநாட்டு கடன்களை செலுத்தும் அதிகாரம் இலங்கை மத்திய வங்கியின் வசமே காணப்பட்டதே. இந்த காலப்பகுதியில் மத்திய வங்கி ஆளுநரின் அனுமதியுடன் தான் ஆஸ்திரேலிய நிறுவனத்துக்கு கட்டங்கட்டமாக 7 கொடுப்பனவுகள் செலுத்தப்பட்டிருக்கின்றன. $2.5 மில்லியன் மோசடி செய்யப்பட்ட விகாரத்தில் மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கவையும் விசாரிக்க வேண்டும். அவருக்கு மாத்திரம் ஏன் சிறப்பு சலுகை வழங்கப்படுகிறது? மேதின கூட்டத்தில் அரசாங்கத்தின் வன்மம் வெளிப்பட்டது. ஜனாதிபதி முதல் அமைச்சர்கள் அனைவரும் எதிர்க்கட்சியின் உறுப்பினர்களையும் அரசியல் பிரதிகளையும் இந்த ஆண்டு சிறைக்கு அனுப்புவதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். என்னை சிறைக்கு அனுப்புவதாக அமைச்சர் விமல் ரத்நாயக்க குறிப்பிடுகிறார். ஆனால் நான் இதுவரையில் எந்த வழக்குக்கும் முன்னிலையாக நீதிபதிகள் முன்னிலையில் சாட்சியம் அளிக்கவும் இல்லை. அவ்வாறான நிலையில் விமல் ரத்நாயக்க தான் தற்போது நீதிபதி. அவர்தான் வழக்குகளை விசாரிக்கிறார். நீதிமன்றங்கள் வழக்குகளை விசாரித்து நீதிபதிகள் தீர்ப்பளிப்பதற்கு முன்னர் அரசாங்கத்தின் அமைச்சர்கள் தீர்ப்பினை முன்கூட்டியே குறிப்பிடுகிறார்கள். இது நீதிமன்ற அவமதிப்பு இல்லையா? ஜனாதிபதி உட்பட அமைச்சர்கள் அனைவரும் நீதிபதிகளின் முன்னிலையில் மண்டியிட்டு மன்னிப்பு கோர வேண்டும் என்பதாக இவ்வாறு குறிப்பிடுகிறார் விமல் வீரவன்ச என்பது இந்த செய்தியாக அமையப்பெறுகிறது.